டயட்டிஷியன் ஹாஸ்பிட்டலில் மிஸ்ஸஸ் சோஃபி அவங்களோட டாக்கை கேட்கலாம். Very good morning to all. Myself Sophie Dana, senior dietitian, Thangam Hospital. Nutrition for the lactating mother. எல்லா கன்சல்டண்ட்டும் பேசியிருப்பாங்க, தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், எந்த பொசிஷனில் கொடுக்கணும், தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. ஆனால் ஒரு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு எவ்வளோ முக்கியம், ஒரு தாய் எவ்வளோ முக்கியமான சத்தான சாப்பாடு சாப்பாடணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க, டெலிவரி ஆன ஒரு 2 days சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்குறாரு அவங்க ஹஸ்பண்ட், ஏன்னா இப்போ ஒய்ஃப் ஆசைப்படுறா அப்படின்னு. அப்புறம் நிறைய ஸ்ட்ராங் ஃப்ளேவர்டு ஃபுட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளருது, ஆனால் நாலேஜ் கம்மியாயிட்டு போகுது, அவேர்னஸ் கம்மியாயிட்டு போகுது. அந்த நியூட்ரிஷன் பற்றின அவேர்னஸ் ரொம்பவே நிறைய பேருக்கு கம்மியாயிட்டு போயிடுது. மதர் நீட் எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் டு பேபி நியூட்ரிஷனல் நீட். தாய்க்கு நம்ம இப்போ நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு நியூட்ரிஷன் 350 kilocalories அதிகமாக தேவை. இப்போ நம்ம ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிடணும். கலோரிஸ் அதிகமாக சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் தாயிடமிருந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். பேலன்ஸ் டயட் காலையில் கலெக்டர் மேடம் சொல்லுவாங்க, நம்ம ஸ்டாஃப்லாம் அழகாக ஃபுட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எல்லாமே சத்தான உணவு தான். இன்னைக்கு நம்ம ஸ்டாஃப் டிஸ்பிளே பண்ண ஃபுட்டு எல்லாமே சத்தான உணவு. அவங்களுக்கு டபுள் டைம் கண்டிப்பாக நம்ம கைத்தட்டி ஆகணும். அன்எக்ஸ்பெக்டடே பண்ணல, அவ்வளோ ரெசிபீஸ், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ரொம்பவே நான் பெருமைப்படுத்துகிறேன் எங்கள் ஸ்டாஃபை. பேலன்ஸ்டு டயட் மேடம் கலெக்டர் மேம் சொன்னாங்க, சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்றோம், ஓகே, பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றோமா? கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிட முடியாது. அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது ஒன்று கார்போஹைட்ரேட். 2 இட்லி நைட் 2 தோசை, இல்லையா வீக்கில் ஒரு 2 நாள் சப்பாத்தி, மதியானம் கொஞ்சமாக ரைஸ், சாம்பார் வச்சாலும் சரி, புளிக்குழம்பு வச்சாலும் சரி, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ரைஸ், அரிசி சம்பந்தப்பட்ட உணவுகள் மட்டும்தான் அதிகமாக சாப்பிட்றோம். கொஞ்சம் ரிச்சான இருக்க பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இடையில ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிறாங்க, ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறாங்க, அதுவும் ஒரு 100 ml 200 ml தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பேலன்ஸ்டான டைப் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே குறைய வந்துருச்சு. பால்வாடி போயிருக்கீங்களா? பால்வாடியில மதியானம் ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. என்னென்ன கொடுப்பாங்க, ஒரு ஐடியா இருக்கா? என்னென்ன கொடுத்துருப்பாங்க? அதுல மோஸ்ட்லி பேலன்ஸ்டு இருக்கும். கேரட் இருக்கும், பீட்ரூட் இருக்கும், பருப்பு இருக்கும், ரைஸ் இருக்கும், முட்டை வச்சிருப்பாங்க, பாலும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதை நம்ம இப்ப என்ன பண்றோம், பால்வாடியில சேர்க்காம மாடர்னா இப்ப ஸ்டைலா பெரிய பெரிய ரிச்சான ஸ்கூல்ல 1 lakh 2 lakh கட்டி சாப்பிட்றோம். அந்த இடத்துல தரதை விட பால்வாடியில கொடுக்கக்கூடிய அந்த மதிய உணவு சரிவிகித உணவா இருக்கு. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், அயன், கால்சியம், விட்டமின், மினரல்ஸ், இது எல்லாமே பர் டே ஒரு நாள்ல வரக்கூடிய மெனுல எல்லா நியூட்ரியன்ட்டும் கலந்து இருக்கிறதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். இதை நம்ம சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிவிகித உணவுங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாமே படிச்சிருப்போம், ஆனா ஃபாலோ தான் பண்ண மாட்டேங்கிறோம். தயவு செய்து உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே சத்தான உணவுகள் சாப்பிட சொல்லுங்க. ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையானது உணவு. அந்த உணவுல சத்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சாப்பிட வேண்டியது நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதை கொடுக்கும். ஒரு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஒரு மெனு பிளான் மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பால் குடிக்கலாம், வீட் பிரெட் குடிக்கலாம். அதர்வைஸ் வெந்தய டீ, வெந்தய கசாயம், வெந்தயம், சீரகம், சோம்பு, இது 3ஐயும் நல்லா போட்டு கொதிக்க வச்சு ஒரு சிம்பிள் டிஷ் தான். அதை வடிகட்டி குடிச்சோம்னா அதுல தாய்ப்பால் நல்லா ஊறும். அதுவும் இல்லாம சீரகங்கிறது நம்ம உடம்ப நல்லா சீராக்கும், அதனாலதான் அதுக்கு பேர் சீரகம்னு வச்சிருக்காங்க. அந்த சீரகத்தை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம் வராது. நல்ல உடல்ல உள்ள ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே சீராக்கிறதுக்காக அந்த சீரகம் பயன்படும். இது குடிங்க. அதர்வைஸ் அந்த வெந்தய கசாயம், அந்த சோம்பு கசாயமும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி இட்லி, டெய்லி தோசை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஒரு நாள் இட்லி கொடுங்க, ஒரு நாள் தோசை கொடுங்க, ஒரு நாள் பொங்கல் கொடுக்கலாம். இந்த பொங்கல்ல நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் ரொம்ப தேவை தாய்மார்களுக்கு. கண்டிப்பா எந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் கூட 2 பாயில்டு எக் கண்டிப்பா கொடுங்க. அவங்களுக்கு புரோட்டீனும் அவசியமான ஒண்ணு. இப்போ நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. பெசரட் இன்னைக்கு வச்சிருந்தாங்க நம்ம ஸ்டாஃப். பெசரட் எதுல செய்வாங்கன்னா பச்சை பயிறு
நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 100 கிராம் இல்லைன்னா 200 கிராம் நம்ம தேவைக்கேற்ப அந்த பாசிப்பயிர் ஊற வச்சு காலையில் அதில் வரமிளகாய், இஞ்சி அதை மட்டும் போட்டு தோசை சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக அருமையாக வரும். நல்ல புரோட்டீன் உணவு. அது 2 சாப்பிட்டாலே நமக்கு தேவையான புரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். பீட்ரூட் தோசை செய்யலாம், கேரட் தோசை செய்யலாம். வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வகைகளை இந்த மாதிரி இட்லி தோசையில் ஆட் பண்ணி சாப்பிட்டா கூட அது தேவையான சத்து நமக்கு கிடைக்கும். நார்மல் இட்லியோ நார்மல் தோசையோ கொடுக்காதீங்க. மிட் மார்னிங்ல ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் ஜூசஸ் கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலட் வந்து எல்லா ஃப்ரூட்டுமே சாப்பிடலாம். பத்திய உணவு எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம டெலிவரி ஆனோடனே அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற இதை மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பத்திய உணவு கண்டிப்பா இல்லாம எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம். தயவு செய்து எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம், எல்லா பழங்களும் கொடுக்கலாம், எல்லா காய்கறிகள் அது வந்து சூப்பா கொடுக்கலாம், இல்ல சேலடா கொடுக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் உங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணி கொடுங்க. லஞ்ச்ல வந்து சாப்பாடு வந்து கம்மியா கொடுத்துட்டு காய்கறிகள், கீரைகள் நிறைய கொடுங்க. சிறுகீரை சாப்பிட்டா பால் நிறைய நல்லா ஊறும். 2வது பிரசவ மருத்துவ குழம்பு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க அந்த காலத்துல, அது வச்சு கொடுக்கலாம். பூண்டு குழம்பு வச்சு கொடுக்கலாம், வெந்தய குழம்பு வைக்கலாம், கீரைகள் கொடுக்கலாம், கூட ஒரு சப்பாத்தி, எக்கு கொடுக்கலாம், சுறா, பால் சுறா கொடுக்கலாம், இல்ல நெத்திலி மீன் கொடுக்கலாம், சிக்கன் மட்டனும் தாராளமா கொடுக்கலாம். நான்வெஜ் வீக்லி 2 or 3 கொடுங்க. முடியறவங்க 2 days once கூட கொடுக்கலாம். மிட் ஈவினிங் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி டைம்ல ரெஃப்ரெஷன், ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். சாப்பாடு எல்லாமே ஓகே, ஆனா தேவையான அளவு தண்ணி குடிச்சாதான் மில்க் செக்ரீஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு தண்ணி அடிக்கடி நிறைய கொடுக்கணும். ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிங்க, ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் தண்ணி குடிங்க. எக்ஸ்ட்ரா இந்த லிக்விட் டயட் அதிகமா எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ், மோர், இளநீ, வெந்தய கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, கோதுமை கஞ்சி, பார்லி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, இந்த மாதிரி தானியங்கள் பயிர் வகைகள்ல செய்யற கஞ்சி ஐட்டங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு, பூண்டு பால், உளுந்தங்களி, ராகி களி, ராகி பிஸ்கட், அந்த மாதிரி ஐட்டங்கள் ஈவினிங் 4 PM டைம்ல கொடுத்துக்கலாம். டின்னர் லைட் ஃபுட்டு, சப்பாத்தி, இட்லி நார்மலா நீங்க எப்படி செய்றீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். உப்மால நிறைய கேரட், பீட்ரூட், காய்கறிகள் சேர்ந்த உணவுகள் செஞ்சு கொடுத்துக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் 200 ml குடிக்கலாம். பால் வந்து நல்ல புரோட்டீன் சத்து, அதனால பிரெக்னன்ட் லேடி ஒரு நாளைக்கு 300 to 400 ml பால் கம்பல்சரி குடிக்கணும். ஃப்ளூயிட் இன்டேக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆஃப்டர் பெஸ்ட் ஃபீடிங், கேரி அ பாட்டில் ஆஃப் வாட்டர் எவ்ரிவேர். நீங்க எங்க போனீங்கனாலும் கண்டிப்பா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகணும். இப்போ என்ன பண்றோம்னா, பிரெக்னெண்டா இருக்கும் போது நமக்குள்ள குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க போனாலும் ஜூஸ் செஞ்சு எடுத்துட்டு போவோம், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போவோம், எல்லா இடத்துக்கு எடுத்துருவோம். ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த இது குறைஞ்சிரும், கேரிங் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால ஆஃப்டர் டெலிவரியும் கம்பல்சரி என்ன நியூட்ரியன் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரியே 1 இயருக்கு நம்ம சத்தான உணவுகள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சுகர் இன்டேக் கண்டிப்பா ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய சுகர்ல வந்து நாட்டு சக்கரை எடுங்க, கருப்பட்டி எடுங்க, பனவெல்லம் எடுங்க. ஒயிட் சுகர் தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவாய்ட் கெஃபைனேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆல்கஹால். டீ, காஃபி கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி கசாயம், ஜூசஸ், ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி குடிக்கலாம். பெஸ்ட் ஃபுட் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங். என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா பிரஸ்ட் ஃபீடிங் அதிகரிக்கும் அப்படின்னா, ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் லெகும்ஸ். ஹோல் கிரெயின்ஸ்னா முழு தானியங்கள், கோதுமை, ராகி, கம்பு, திணை, வரகு, எல்லா தானியங்களுமே ஆஸ் யூஷுவல் ரெகுலரா எடுத்துக்கிறது நல்லது. பூண்டு வந்து நீங்க நிறைய மெத்தட்ல எடுத்துக்கலாம். பூண்டு பால், பூண்டு கிரேவி, பூண்டு தொக்கு, எதுலயோ ஒரு ஐட்டம் பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கணும். ட்ரம்ஸ்டிக் லீஃப், முருங்கைக்கீரை சூப் வச்சும் குடிக்கலாம். முருங்கைக்கீரையில தொக்கு எடுத்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடலாம். முருங்கைக்கீரை கூட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி முருங்கைக்கீரையும் நம்மளோட மெனு பிளான்ல கண்டிப்பா ஆட் ஆகிக்கணும். பப்பாயா ஆட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வந்து பப்பாயா சாப்பிடக்கூடாது, ஓவர் ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க பத்தியம் இல்லாத சாப்பாடு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தாராளமா சாப்பிடலாம். ஃபெனுக்ரிக், காலையில எதுவுமே என்னால பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நைட் ஒரு ஸ்பூன் ஃபெனுக்ரிக்கை வாட்டர்ல நல்லா ஊற போட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு வெந்தயமும் சாஃப்டாவே போதும். தேவையான வெந்தயம் நம்ம எடுத்துக்கலாம். சீசேம் அண்ட் சீசேம் சீட், எள்ளு, ஒயிட் எள்ளு,
பிளாக் எள்ளு, இதுல எள்ளு உருண்டை சாப்பிடலாம். ரா எல்லாம் சாப்பிட முடியலன்னா எள்ளு உருண்டை ஸ்நாக்ஸா வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கலாம். சொரக்காய், முள்ளங்கி, எல்லா பச்சை காய்கறிகள், எல்லா கிழங்கு வகைகளும் சாப்பிடலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணாம தயவு செய்து ஆஃப்டர் டெலிவரியான தாய்மார்களுக்கு உணவு கொடுங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம டெய்லியும் 300 to 400 ml மில்க்கு, காலையில் 100 ml, ஈவினிங் 100 ml, நைட் 100 ml. ஏழப்பட்ட டைமில் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் நட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ. எதுனா டவுட் இருக்கோ? ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஆஃப்டர் டெலிவரி ஆனோன்னு கண்டிப்பாக நம்மளோட தாய்மார்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு தான் வாங்கி கொடுக்கணும். 5 ஸ்டார் மஞ்சு. இப்போ நான் ரவுண்ட்ஸ் போனாலும் எல்லாரும் எனக்கு கொடுக்குறாங்க. அந்த அவேர்னஸ் வரமாட்டேங்குது. தயவுசெய்து நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், கடலை உருண்டை, ராகி உருண்டை, இல்லை நீங்களா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எந்த ஸ்டாஃப் கொடுத்தாலும் சரி, சத்தான உணவுகளை கொடுத்து நம்ம வருங்கால சந்ததியினரை சத்தான ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்ப்போம் என்று சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தங்கம் மருத்துவமனைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சோஃபி, தேங்க்யூ. ஒரு